விஷயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கணும். என்னன்னா 3 விஷயம் இருக்கு. ஒன்று இருக்கு அல் ஹிஜாப், ரெண்டாவது இருக்கு அல் ஹிமார், ஹிமார்னு சொல்லுவாங்க. மூன்றாவது இருக்கு அல் ஜில்பாப்னு சொல்றது. இதை முதலாவது 3ஐயும் நாங்கள் திட்ட தெளிவாக விளங்கணும். அதில் அல் ஹிஜாப்னு சொன்னால் என்னன்னா, ஒரு பெண் தன்னுடைய முகத்தையும் 2 கஃப்புகளையும் 2 கைகளையும் தவிர மற்ற எல்லா பகுதியையும் மறைச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஹிஜாப்னு சொல்றது. எங்களோட வாசையில் சுருக்கமாக ஹிஜாப் அணிஞ்சிருக்கிறா என்று நாங்கள் சொல்லுவோம். ரெண்டாவது ஒரு வகை இருக்கு என்னன்னா அல் ஹிமார். ஹிமாரும் கிட்டத்தட்ட ஹிஜாப் மாதிரி தான். அப்படின்னா தன்னுடைய முடி, அதே போல தன்னுடைய கழுத்து, தன்னுடைய நெஞ்சு பகுதி, தன்னுடைய காது, இவைகள் விளங்காம, அதாவது முந்தாணி போட்டிக்கிறது சொல்லுவோம். முந்தாணியால முழுமையாக மறைச்சி வெக்க சுபாவத்தோடு இருக்கிறான். இதுக்கு அல் ஹிமார் என்று சொல்றது. இது ரெண்டாவது. மூன்றாவது என்னன்னா அல் ஜில்பாப் வன் நிகாப்னு சொல்லுவாங்க. அல்லாஹு தாலா குர்ஆன்ல இதை தெளிவாகவே அல்லாஹு தாலா சொல்லிட்டான். ஜில்பாப்னு சொன்னா என்ன, இதற்குண்டான வரைவிலக்கணம் என்னன்னா, ஒரு பெண் தன்னுடைய முகத்தையும் சேர்த்து முழுமையாக மறைக்கிறான். முழுமையாக மறைக்கிறான். தன்னுடைய கண்ணோடு சேர்த்து, அல்லது கண்ணை திறந்தும் மறைக்கிறான், அல்லது கண்ணையும் முழுமையாக விளங்குறதுக்கு உண்டான அந்த மெல்லிய புடவையால மறைச்சு அதையும் விடுறான். இது ரெண்டுக்கும் நிகாப் அல்லது ஜில்பாப் என்று மார்க்கம் சொல்லுது. இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் கேட்குறோம் என்னன்னா, பெண்களும் அதிகமானவங்க கேட்குற என்னன்னா, இப்போ நாங்கள் முகம் கட்டாயமாக மூடணுமா? ஒரு மார்க்க அறிஞரிடத்துல தெளிவாக விளங்குங்க. ஒரு மார்க்க அறிஞரிடத்துல தன்னுடைய மகள் கேட்குறான், வாப்பா நாங்கள் தெளிவாக முகத்தை மூடணும்னு குர்ஆன்ல எங்கேயுமே வரதில்லை, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இப்போ உடனடியாக தந்தை சொல்றாரு, ஏ மகளே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன் நபியே குல் லி அஸ்வாஜிக, உங்களோட மனைவிமாருக்கு சொல்லுங்க, வபனாதிக, உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கும் சேர்த்து சொல்லுங்க, வனிசாயில் முக்மினின், முக்மின்களுடைய பெண்களுக்கும் சேர்த்து சொல்லுங்க, இந்த ஜில்பாபை போட்டுக்கொள்ளுமாறு. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, தெளிவாக விளங்குங்க. இந்த ஜில்பாப் என்பது அந்த மார்க்க அறிஞர் தன்னுடைய மகளுக்கு விளங்கப்படுத்தின விஷயம் என்னன்னா, நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ல, அல்லது அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெண் குழந்தைகள்ல, வனிசாயில் முக்மினின், முக்மீன்களுடைய பெண்களையும் நீ கட்டுப்பட விருப்பம் இல்லாட்டி நீ இந்த ஹிஜாபை அணியாது, நீ இந்த நிகாபை, நீ முகத்தை மூடாது. இந்த 3 கூட்டத்தில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் நீ நுழைய விரும்பினா, வனிசாயில் முக்மினின், முக்மீன்களுடைய பெண்களுடைய கூட்டத்தில் நீ நுழைகிறதுக்கு விரும்பினாலும் நீ என்ன செய், இந்த நிகாபை, இந்த ஜில்பாபை போட்டுக்கோ என்று சொல்லி தன்னுடைய மகளுக்கு அவர் விளங்கப்படுத்தி இருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, உண்மையிலே இந்த காலத்தில் ஃபித்னாவுடைய ஜமான்ல நாங்கள் ஃபித்னாலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தா, இந்த ஆண்களை நாங்கள் ஃபித்னாலிருந்து பாதுகாக்கப்படணும்டா, இந்த பெண்கள் கட்டாயமாக இந்த நிகாபை, இந்த ஜில்பாபை கட்டாயமாக போட்டு முழுமையாக தன்னுடைய முகத்தை மூடணும், கட்டாயமாக மூடணும். சிலர் கேட்கலாம், அது கட்டாயம் என்று சொல்றீங்க. மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியிலே 2 கருத்து இருக்கு. என்ன, சிலர் பிவுஜூபிஹி, சிலர் கட்டாயம் முகத்தை மூடுறது வாஜிப் என்று சொல்றாங்க, இன்னும் சிலர் முஸ்தஹப் சுன்னத் என்று சொல்றாங்க. இப்ப 2 கருத்து இருக்கே, அப்படி நீங்க கட்டாயம் என்று சொல்றீங்களே, எப்படி சொல்றேன்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டா தெளிவாகவே நுணுக்கமாக விளங்குங்க. யாரெல்லாம் முஸ்தஹப் என்று சொல்றாங்களோ, சுன்னத் என்று சொல்றாங்களோ, இவங்களுடைய கருத்தும் என்னான்னு சொன்னா, ஃபி ஜமனில் ஃபிதன், ஃபித்னாக்கள் மலிஞ்ச காலத்தில், ஃபித்னாக்கள் பயங்கரமாக வரக்கூடிய காலத்தில் இங்கே முஸ்தஹபாகாது, இங்கே முகத்தை மூடுறது கட்டாயம் வாஜிபாக மாறும். அது அவர்களுடைய கருத்தும் தான். எனவே 2 சாரார்களுடைய கருத்தும் என்னாண்டா, ஃபித்னாக்கள் மலிஞ்ச காலத்தில், ஃபித்னாக்கள் காரிருளை போல வரக்கூடிய அந்த மூண்ட காலத்தில் கட்டாயமாக ஒவ்வொரு பெண்களும்
இந்த முகத்தை மூடுறது கட்டாயம் இந்த கருத்தில் இருக்கிறான். இப்ப இதை நாங்கள் இப்படி விளங்குவோமே, இதை அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, யாரெல்லாம் குர்ஆன்ல ஹதீஸில் அதாவது முக மூடுறதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்களோ, நான்டா மா வஜத்து தலீலம்மா, குர்ஆன் ஹதீஸுடைய சாரல்ல நான்டா இதுவரை காலத்துக்கும் எந்த விதமான ஆதாரத்தையும் நான் பெற்றுக்கொள்ளல, முகம் மூடுறது கட்டாயம் என்று சொல்லி போட்டு அவங்களே சொல்றாங்க, நான் என்னுடைய மகளை, இது கிதாப் அவர்கள் எழுதின ஹிஜாபுல் மர்அத்தில் முஸ்லிமா என்ற கிதாபில் இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் தெளிவாக இருக்கிறாங்க, நான் ஏண்ட மகளை ஆதாரம் இல்லாட்டியும் ஏண்ட மகளை பஜாருக்கோ ஏண்ட மகளை வெளியே ஏதாவது ஒரு தேவைக்கோ நான் அனுப்ப விரும்பினேன்டா நான் ஒரு நாளும் ஹிஜாப் அணியாம, ஹிஜாப் அவளுக்கு நிகாபை போடாம, ஜில்பாபை போடாம, முகத்தை முழுமையாக மறைக்காம ஒரு நாளும் நான் அனுப்ப மாட்டேன். அப்ப அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, ஆதாரம் இல்லாட்டியும் ஜமனுல் ஃபித்னாக்கள் மலிஞ்ச காலத்துல ஒவ்வொரு பெண்களும் தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஹிஜாப் இந்த ஜில்பாப் அணிகிறது கட்டாயம். அதே போல ஒவ்வொரு ஆண்களையும் பாதுகாக்கிறதுக்காக வேண்டியும் இந்த பெண்கள் ஜில்பாப் அணிகிறது கட்டாயம் என்ற சட்டத்துக்கு தான் வரணும். எனவே கண்ணியமானவர்கள், அப்படியாப்பட்ட காலத்துல தான் வாழ்றோம். இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கிறோம் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள். ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணம் முடிஞ்சதன் பின்னால் இரவுடைய நேரங்களில் பாட்டு போட்டுக்கொண்டு பெண்கள் முகங்களை திறந்து கொண்டு அரை குறை ஆடைகளோட ஆடக்கூடிய அந்த ஆடல்களும் பாடல்களும் இணையதளத்தில் பரவக்கூடிய நேரத்தில் இதை பார்க்கக்கூடிய அதிகமான ஆண்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, மனைவிமாரை விட்டும் தூரத்தில் இருக்கக்கூடியவங்க இதனால மிகப்பெரிய பாவிகளாக மாறுறாங்க. இதற்கு நாங்கள் பெண்கள் மிகப்பெரிய காரணமாக மாறுறோம். எனவே கண்ணியமான தாய்மார்கள், என்பான சகோதரிகளே, இந்த நிகாபை, இந்த ஜில்பாவை கட்டாயமாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக எங்களோட வாழ்க்கையில கடைபிடித்துக் கொள்ளணும். ஆண்கள், எங்களோட மனைவி, எங்களோட பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை ஜில்பாப் இல்லாமல், இந்த நிகாப் இல்லாமல் நாங்கள் ஒரு நாளும் பஜாருக்கு அனுப்பவும் கூடாது. நாங்கள் வெளியில நாங்கள் கூட்டிக் கொண்டு போகவும் கூடாது, சுற்றுலாவாக இருந்தாலும் சரி. அப்பத்தான் நாங்க முக்மீன்களுக்குள்ளுடைய பட்டியலில் வரலாம். வனிசாஇல் முக்மினீன், அல்லாஹ் தெளிவாகவே சொல்றான், இந்த முக்மீன்களுடைய பெண்களுக்கும் நபியை நீங்க சேர்த்து சொல்லுங்க. கண்ணியமானவர்களே, குர்ஆன் அந்த காலத்துக்கு மட்டுமல்ல, கியாமத் நாள் வரும் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா முக்மீனான ஆண்களையும் பார்த்து பேசுது, பார்த்து சொல்லுது. உங்களோட மனைவிய, உங்களோட தாய, உங்களோட பெண் குழந்தைகளை, உங்களோட சகோதரிகளை நீங்க கட்டாயமாக இந்த ஹிஜாப் ஜில்பாபா அணிவிச்சே நீங்க கட்டாயமாக வெளியில கூட்டிக் கொண்டு போங்க. இதை கட்டாயப்படுத்துங்க. சுண்ணத்துன்னு வந்தனால தான் இன்னைக்கு இவ்வளவு பயங்கரமான நாங்கள் பெரிய ஃபித்னாக்களை, மிக பயங்கரமான நாடுகாலான சோதனைகளை காட்டுறதுக்குண்டான மிகப்பெரிய காரணமும் இதுதான். எனவே கண்ணியமான தாய்மார்கள், என்பான சகோதரிகளே, இந்த ஹிஜாபை நாங்கள் கட்டாயமாக